படம் ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா கொடுத்திருக்காங்க மூவி. குட், நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆச்சு. சோ பார்க்கலாம், நீங்க ஒரு வாட்டி அட்லீஸ்ட் என்ன இருக்குன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பார்க்கலாம். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது இந்த படத்துல. படம் சூப்பரா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். இட்ஸ் a குட் மூவிங்க. படம் நல்லா தான் இருக்கு, மக்கள் வந்து தாராளமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்ல. அவ்வளவு பெருசா இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். பெரிய கதை எதுவும் இல்ல, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. பட் பார்க்கும்போது நல்லா இருந்தது. we enjoyed. இந்த ஒரு காம்போக்காக தான் நான் ஒரு வருஷம் நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ண ஒரு படம் இந்த தக் லைஃப் படம். ரொம்ப அருமையா இருக்கு. ஜிகிஜா சாங் நல்லா இருந்துச்சு. இல்ல ஜி, எல்லாருமே ஓகே தான். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ரோலை வந்து கரெக்டா ப்ளே பண்ணிருக்காங்க. செக்கச்சி வந்த படத்தோட அப்படியே காப்பி பேஸ்ட் தான். பட் அது பார்த்தாலே தெரிஞ்சிடுங்க. ஆப்வியஸா அந்த படத்தோட காப்பி பேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ நாயகனுக்கு அடுத்து ஒரு 37 இயர்ஸ் நம்ம காம்போ வெயிட் பண்ணது வர்த்தான காம்போ தான் நான் சொல்லுவேன். வர்த்தான வெயிட் தான், கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலா ட்ரெய்லர்ல நிறைய ரொம்ப வெட்டு குத்துலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஈக்குவலா சிம்பு நடிச்சிருக்காரு. கமல் எப்படி வந்து கண்ணிலேயே நம்மளுக்கு நடிப்பாரோ அதே மாதிரி சிம்பு கண்ணிலேயே வந்து நடிச்சிருக்காரு. த்ரோட் த மூவி வந்து ஃபைட் இருக்கு, எமோஷனல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. பட் லவ் சீன் வந்து வெறும் கமலுக்கு தான் கொடுத்துருக்காங்க, சிம்புக்கு கொடுக்கல. அது ஒரு லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா த்ரிஷா படத்தின் மூலியமா எனக்கு சாட்டிஸ்ஃபை சொல்ல இல்ல. மற்றபடி எஸ்டிஆர் சொல்ல போனா எஸ்டிஆர் அவருக்கு மாசம் சரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணி இருக்கும் ரொம்ப அருமையா எடுத்திருந்தாங்க. த்ரிஷா மேம் ரோல் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கலாம். சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சாங் மட்டும் போடவே இல்லை. நான் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் என்னென்னமோ இருக்கும். பிகாஸ் நான் எஸ்டிஆர் ஃபேன், அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா ஏன் வந்துட்டு ஒரு முன்னாடி தெரிஞ்ச ஒரு படம் தான், அது அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, சென்டிமெண்ட் யாரையும் நம்ப கூடாது. குழி கூட இருக்கிறவனே குழி பறிப்பானுங்க, பிரதர் சென்டிமெண்ட், இவ்வளவுதான் படமே. ஆக்சுவலி மோஸ்ட்லி டாப் ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி நம்ம மூளையை கழட்டி வச்சுட்டு வருவோமோ அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். மற்றபடி அவ்வளோ லேக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ஜாய் பண்ணிட்டு பார்க்க வேண்டிய படம். அப்பா பையனுக்கு நடுவுல நடக்கிற ஒரு சின்ன இதுதான். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாட்டு இல்ல. சோ அதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து டைலாக் டெலிவரி, மணிரத்னம் டச், அது எல்லாமே இருக்கு. கமல் ஆக்டிங் வந்து எப்பயும் போல நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க போய் பாக்கும்போது த்ரூஅவுட் தி மூவி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. தேங்க்யூ. கமல் சார் தான் அவர் நடிப்புக்கு வர முடியாதுங்க. அவ்வளோ டஃப் கொடுத்திருக்காரு. இந்த வயசுலயும் மனுஷன் அவ்வளோ டஃப் கொடுத்திருக்காரு. என்ன இருந்தாலும் அவர் உலக நாயகன்றதை நிரூபிச்சிட்டார் படத்துல. ஆமா, ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் பயங்கரமா இருந்தது. உள்ள பெரியா இருந்தது. கிட்டத்தட்ட போட்டு தான் நடிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். நீங்க நாயகனுக்கு அப்புறம் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு எந்த படம் இது பண்ணாலும் நாயகன் தான் சூப்பர். அதுல மாற்று கருத்தே இல்ல. என்ன ஒண்ணு, ரெண்டு நாயகனுக்கும் தக் லைஃப்க்கும் பேர் மட்டும் தான் ஒற்றுமையா இருக்கு, அந்த ரங்கராய சக்திவேல்ன்ட்டு. மத்தபடி படம் டோட்டலா டிஃபர் ஆகும். ஏஆர் ரஹ்மான் ஆப்வியஸா தெரிஞ்ச விஷயம். அவர் எவ்வளவு பெரிய எப்படி போடுவாருன்னு தெரியும். பட் ஆனா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. பேக்ரவுண்டும் ரொம்ப வந்துட்டு எதுவுமே இல்ல. ஓவரால் படம் நீங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பா. என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பார்க்கலாம். எஸ்டிஆருக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். எஸ்டிஆர் கிட்ட நல்லா இருந்துச்சு. 10னா 8.5. எஸ்டிஆரோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ.